விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியெலாம் இருக்காது, ஜாஸ்தியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயங்களை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது ஜாஸ்தியாக தெரியுது. நம்ம ரெகுலராக பண்ணும்போது அது ஜாஸ்தியாக தெரியல. இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாம் பண்ணுறது தான். யாரும் இல்லை ட்ரிங்கிங் சீன்ஸ், பசங்க தண்ணி அடிக்கிறாங்க, பொண்ணுங்க உசார் பண்ணுறாங்க, பார்ட்டிக்கு போகிறாங்க, அப்புறம் வந்து பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா வயலன்ஸ் கம்மி இந்த படத்தில் ரத்தம் கம்மி. ஆனால் வந்து சந்தோஷமான விஷயங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் திரும்ப ரிவைஸ் பண்ணி வந்துடும் நினைக்கிறேன். சரியாயிடும். அவ்வளோதான் சார். வேற ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எதுவும் கிடையாது. பிரியாணின்னு நல்லா தானே சார் இருக்கு ரைட்ல. இல்லை கதைப்படி வந்து அவர் வந்து சந்தோஷமா இருந்தால் பிரியாணி சாப்பிடுவாங்க. அந்த கேரக்டர் படி வந்து அவர் வந்து சந்தோஷமா எப்போ இருப்போம், நைட் ஒரு 7-8 மணிக்கு மேலே சந்தோஷமா இருக்கும்போது ஒரு 10 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் கார்த்தி இருக்காப்புல. ஏன்னா பிரியாணி சாப்பிட்டா அடுத்த நாள் ஹேங் ஓவர் ஜாஸ்தி இருக்கும். அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து பிரேம்ஜி அப்படி பழகிருப்பாரு. சின்ன வயசுலேருந்து அந்த கேரக்டர் வந்து பிரேம்ஜி பழகிருக்கிறதுனால அது வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னால பிரியாணி சாப்பிடல அப்படின்னா வந்து டென்ஷன் ஆகிடுவாரு. அதனால பிரியாணி சாப்பிட போய் வாழ்க்கையே வந்துடும். சென்சார் ஆஃபீஸ்ல கேட்டானா அவ்வளோதான். சார் இந்த பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு பிரியாணி சார். வெஜிடேரியன் ஆளுங்களுக்கும் பிடிக்கும், திருப்திகரமாக நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்கும், அப்புறம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்கும், மட்டன் பிரியாணி சாப்பிட்றவங்க, குஸ்கா சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி இருக்கு. அவர் பிரியாணியில வந்து லெக் பீஸ் யாரும் அன்சிகாவா மாண்டியான்னு கேட்டாரு. நீங்க பிரியாணி இருக்கு, சரக்கு யாரும் இல்ல, ஒருத்தங்க மட்டன் ஒருத்தங்க சிக்கன். படத்தோட இசை வந்து யூடியூப்ல லீக் ஆச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க சிபிசிவில. அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் என்ன சார்? ஆக்ஷன் எடுத்தாங்களா? அதனால தான் 2 நாள்ல ரிலீஸ் பண்ணுறோம் ஆடியோ. உங்க கம்ப்ளைண்ட்ல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இல்லை, அவங்க சர்ச் பண்ணாங்க, அது எங்கேருந்து போச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு பையன் மூலமாக போச்சுன்னு சொல்லி அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பையனை. அம்பத்தூர்லேயே எங்கேருந்தோ ஒரு இது போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பையனை வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த பையன் தான் லீக் பண்ணியிருக்காங்க ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து லீக் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸில் வந்து ஒஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம். கார்த்தி சார், நீங்கள் சிவகுமார் சார் பையன் எப்படி வளர்ந்துருப்பீங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் சார் பார்ட்டி டிஸ்கோ எல்லாம் தெரியும். படத்தில் வேறு பிளே பாய் அடிக்கீங்க, சரக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் நல்லவராக இருக்கீங்களா, கெட்டவராக எதுவும் மாறிட்டீங்களா சார்? அப்படிலாம் மாற முடியாது சார். அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் மாறணும், நான் எங்கே போகிறது? அப்படிலாம் படத்துக்கு எல்லாம் மாற முடியாது. கேரக்டருக்கு மாறுறது தான் அதோட சரி. பார்ட்டி டிஸ்கோலாம் எங்களுக்கு போகவே இல்லையா? அவன் திட்டுவார் வேஸ்ட்டுங்கன்னு சொல்லிட்டு. முயற்சி நடக்காது பாருங்க. யுவன் சங்கர் ராஜாவுக்கு இது 100வது படம். இதுல உங்களுடைய தனித்தன்மை எப்படி வெளிப்படுத்திருக்கு? ஏன்னா உங்க டிவி பேட்டியில் உங்களுக்கு சொன்னீங்க, எனக்கு விருப்பமில்லாத கதையில கூட நான் மியூசிக் போட்டிருக்கேன். இதில் அப்படிங்க நினைக்கிறேன். விருப்பப்பட்டு என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்கீங்க, புதுசாக நீங்கள் என்ன ட்ரை பண்ணிக்கிங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை சொல்லுங்க. ட்ரை பண்ணது எல்லாருமே எல்லா படத்துக்கும் ட்ரை பண்ணுறது தான். பட் அது எப்படி ரீச் ஆகுது? இப்போ வந்து நாங்கள் புதுசாக போய் சைனா போய் ரெக்கார்ட் பண்ணோம், புது இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கதைக்கு தேவைப்பட்டது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த கதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட். 2 பேர் வந்து ஒரு நைட்டில் ஒரு பிரச்சனையில் மாட்டுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வைஸ்க்கு சாங்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஈஸியாக ரீச் ஆகணும். அதில் என்ன பொதுவாக பண்ண முடியும் அப்படின்றதுனால சில சாங்ஸில் வந்து ஆக்சுவலி ஒரு சாங்கில் வந்து ஒரு ரேப் சாங்கில் வந்து நாங்கள் டியூனே போடாமல் பல்லவி, சரணம்,
அப்படின்னு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேப் எடுத்துட்டு அதுக்கு சுற்றி ரேப் அண்ட் கானா மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணது. அண்ட் அஃப்கோர்ஸ் மிச்சம் எல்லா சாங்லேயுமே நான் ட்ரை பண்ணுறது அஃப்கோர்ஸ் நியூ சாங்ஸ் யூஸ் பண்ணுறேன். சார் நீங்கள் மியூசிக் டைரக்டரும் அந்த ஹீரோயினும் ஒரே மாதிரி காஸ்டியூம்ல வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? 100 படங்களால் வேற எதுவுமே நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. இவ்வளோ பேசுனவன் இவ்வளோ மியூசிக் பற்றி அவ்வளோ சொன்னாரு, இதெல்லாம் பண்ணிருக்க சொன்னாரு, அதெல்லாம் நீங்க பார்க்காம 2 பேரும் யூனிஃபார்மா வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. இதான் முதல் முறையா வந்து மாண்டி தாக்கர் யுவன் சங்கர் ராஜா மீட் பண்றாங்க. பிரியாணினால ஆனியன் ரைத்தாவும் கத்திரிக்காய் கொஸ்டும் இல்லாம இருக்காது. இதுல பிரேம்ஜி அந்த இதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் யாருன்னு சொல்லிட்டீங்க. பிரேம் முட்டை சமீபத்தில் ஒரு படத்துல டைரக்டர் சொன்னாரு, நீ முதல்ல போய் பிரேம்ஜிட்ட நடிப்பு வந்துட்டு வான்னு சொல்றீங்க. இப்ப இந்த கதையில ராம்கியும் கார்த்தியும் என்ன மாதிரியான நடிப்பை பிரேம்ஜிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க? அதுக்கு அந்த படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை முடிச்சுட்டேன். அது ஒரு மொக்க சீனு. அதுக்கு போய் நீங்க பிரேம்ஜியை பத்தி நான் வந்து சொல்றதெல்லாம் ஒரு சீன். அது தேட்டர்ல சீன் சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் சும்மா கிளாப்ஸ் வரணும்னா அந்த பிரேம்ஜி வந்து பிரேம்ஜி இந்த மாதிரி நடிச்சுக்காட்டுனா சிரிப்பாங்க. அது அந்த மாதிரி சும்மா கிளாப்ஸ் வாங்குறதுக்காக சொன்ன ஒரு விஷயம் தான். அது வந்து என் அசிஸ்டன்ட் தான் அந்த படம் டைரக்ட் பண்ணாங்க. அதனால வந்து அவன் கூப்பிட்டு நடிக்க சொன்னதுனால அதை நடித்தேன். இந்த பையன் வந்து ஏதாவது திடீர்னு இந்த மாதிரி கேட்டோடனே எனக்கு கவுண்டரில் திடீர்னு வந்துருச்சு. இன்னும் வேற என்ன சொல்றது, சரி பிரிச்சி சிவா சொன்னா அவன் அதை கோச் பண்ணுவோம். நான் இப்போ வெளியில் நிறைய படங்கள் பண்ணுறான். சரி இவன் மட்டும் தான் என் படம் பண்ணுறான், இவனை மட்டும் தான் நான் கலாய்க்க முடியும். அதனால இவனை வச்சு நான் அதை சொன்னது. சார் நாங்கள் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஒன்றா இருக்கோம் அப்படின்னீங்க. ராம்கி இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு காரணம் வந்து அவர் உங்கள் மாஸ்டர் யார் மாதிரியாவது இருக்கிறனாலயா? இல்லை நான் உண்மையிலே எனக்கு ராம்கி சார் ஃபேன். எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் ராம்கி சார் மாதிரி யாராவது இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எல்லாருமே ராம்கி சாரோட ஃபேன். கார்த்தி சொன்ன மாதிரி உண்மையிலேயே சத்தியமாக பிரேம்ஜி வந்து அப்படிதான் ப்ரெஸ் பண்ணுவான் உண்மையிலேயே. ஸோ அதெல்லாம் பார்த்து அவங்க இல்லை கரெக்டான சமயம் அமைச்சது. நான் போய் கேட்டேன். அவர் வந்து அந்த சமயத்துக்கு வந்து வாஸ் ஆல்சோ ரெடி. ரீஎன்ட்ரிக்காக வாஸ் வெயிட்டிங். அந்த சமயத்தில் கிளிக் ஆயிடுச்சு. அது எனக்கு ரியாஸ் தான் சொன்னார். ஒரு வாட்டி போய் பார்த்து ரியாஸ் தான் நினைக்கிறேன். அவர் ரியாஸ் சார் தான் வந்து எனக்கு ஒரு வாட்டி வந்து ரிமைண்ட் பண்ணார். அந்த கேரக்டர் சொல்லி சார் ஒரு ராம்கி சார் பாருங்க எனக்கு ரெடியாக இருக்காரு சொன்னேன். ராம்கி சார் போய் பார்த்தேன். இன்னும் அதே மாதிரி இருந்தார். வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க ஓகே சார். So thank you so